சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பிரபு, சோழவள நாடு சோறுடைத்து எனும்படி நமது நாட்டில் சகல வளங்களும் நிறைந்திருக்கின்றன. மக்கள் மகிழ்ச்சியோடுதான் வாழ்கின்றனர். நம் ஒற்றர்கள் அவ்வப்பொழுது வந்து மக்கள் தங்களை போற்றி புகழ்வதை பற்றி சொல்லும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன தேவி? நீங்கள் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லையே. அடுத்தடுத்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே. அரியணையில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகம். அது மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நமது பாரத்தை நாம் தான் சுமக்க வேண்டும். காரியாரை நினைத்தால்தான் எனக்கு கலக்கமாக இருக்கிறது. அதற்குதான் கிள்ளிவளவன் நேரில் சென்றிருக்கிறானே. நிச்சயம் ஏதாவது சொல்லி அவர் மனம் அமைதி அடையும்படி செய்வான். அதற்கு அவசியமே ஏற்படவில்லை தந்தையே. வா கிள்ளிவளவா. கிள்ளிவளவா, ஏன் அப்படி கூறினாய்? புலவர் கலங்கிக் கொண்டிருந்தால் தானே நாம் ஆறுதல் சொல்ல முடியும். அவரிடம் பேசச் சென்ற நான் தான் அகப்பட்டுக் கொண்டேன். ஏன், என்ன ஆயிற்று? அவருக்கு எப்போதும் தமிழை பற்றிய சிந்தனைதானே. அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் வேறு எதுவுமே அவருக்கு தோன்றுவதில்லை அல்லவா? என்னிடம் இலக்கியத்தை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார். அதன் பிறகு நான் எங்கே பேசுவது? நான் எதற்காக சென்றேனோ அதை பேசுவதே பிரச்சனையாகிவிட்டது. நீ சொல்வதை பார்த்தால் இன்னும் சிறிது நேரம் நீ அங்கிருந்து பேச நேர்ந்திருந்தால் இலக்கியத்தின் மீதே உனக்கு கோபம் ஏற்பட்டிருக்கும் என்றல்லவா தோன்றுகிறது? அதை பற்றி கிள்ளிவளவனிடம் கேட்க வேண்டுமா என்ன? அவன் முகத்தை பார்த்தாலே நிலைமை அதுதான் என்று தெரிகிறதே. மைந்தா, இலக்கியம் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? இலக்கிற்கு உரியது எதுவோ அதுதான் இலக்கியம். எது இலக்கிற்கு உரியது? இன்று நம் வாழ்வில் வீரமும் காதலும் தானே பிரதானமாக இருக்கிறது. அதனால்தான் அதில் அகம் புறம் என்று பிரித்தார்கள். அத்தோடு போயிற்றா? அதிலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்றெல்லாம் பிரித்து அவற்றுக்குள் வீரமும் காதலும் எப்படி பிரிகிறது என்பதை திணைகள் என்று வகுத்தார்கள். குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் காதலுக்காக காத்திருப்பது பெருமை என்று கருதினால், பாலை நில காதல் ஒரு பெண் காதலனோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வது தவறு இல்லை என்று அனுமதிக்கிறது என்று சொல்கிறார்கள். மருத நில வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்று வைத்தவர்கள் நெய்தல் நில வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்படி நிலங்களை பகுத்து அதில் உள்ள வாழ்க்கையை பகுத்து மனித குலத்தை மாண்புற செய்ததல்லவா இலக்கியம். என்னவாயிற்று? ஏன் அமைதியாகிவிட்டாய்? என்னவாயிற்றா? காரிக்கண்ணனாரிடம் தப்பித்து வந்து இங்கு உங்களிடம் அகப்பட்டுக் கொண்டோமே. இதற்கு அங்கேயே இருந்திருக்கலாமே என்று யோசிக்கிறான் கிள்ளிவளவன். என்ன கிள்ளிவளவா, உன் தாய் இப்படி சொல்கிறாள்? நான் தாய் சொல்லை மறுத்து பேசாத பிள்ளை தந்தையே. சரி, அது போகட்டும். முத்துநகையின் விஷயத்தை பற்றி நீ பேசினாயா இல்லையா? நான் அதை பற்றி பேசாமல் இருப்பேனா? ஆனால் அவர் அதை பற்றி ஏதும் பேசுவதற்கே விடவில்லை. நான் அதை பற்றி வருந்துவேன் என்று மன்னர் ஏன் நினைக்கிறார்? அதற்கான அவசியமே இல்லையே. சோழ மன்னரிடம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். தற்போது ஒரு முயற்சி நடக்கிறது. அது நடக்காமல் போனாலும் மன்னர் விட்டுவிட மாட்டார். வேறு முயற்சி செய்வார். எது எப்படியானாலும் முத்துநகை வரும் வரை ஓயமாட்டார் எங்கள் மாமன்னர் என்றார். என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் காரிக்கண்ணனார். இந்த நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி முத்துநகையை மீட்கப் போகிறேன்? தாமரையிடமிருந்து ஒரு செய்தியும் வராத நிலையில் என்ன செய்ய போகிறேன் என்று விளங்கவில்லையே. மன்னவா, வா செழியா. சொல் செழியா. நான் ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? தாராளமாக சொல். எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் அந்த காட்டிற்குள் போகிறேன். இருங்கோவில் மாளிகையை கண்காணித்து தாமரையின் நிலையை கண்டறிகிறேன். முத்து நகையையும் தாமரையையும் நான் மீட்டுக் கொண்டு வருகிறேன். எனக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் நீ மீண்டும் அந்த இருங்கோவேலின் காட்டிற்கு போக என்னிடம் அனுமதி கேட்கிறாய் என்று எனக்கு தெள்ளத் தெளிவாக புரிகிறது. ஆனால் நீ இருங்கோவேலின் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நானும் பாண்டிய மன்னரும் உன்னை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த சிறையிலிருந்து விடுவிக்க எடுத்த முயற்சிகளும் பட்ட வேதனைகளும் எப்படிப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை.
எப்படியோ அந்த தாமரையின் உதவியோடு அங்கிருந்து நீ தப்பித்து வந்து விட்டாயே, அதுவே எனக்கு போதும். இனியும் அந்த இருங்கோவில் இருக்கும் காட்டிற்கு உன்னை நான் அனுப்பவே மாட்டேன். மீண்டும் சென்று நீ அகப்பட்டுக் கொண்டால் அதன் பின் பாண்டிய மன்னரின் முகத்தில் நான் விழிக்க கூட தகுதியற்றவனாகி விடுவேன். அது மட்டுமல்ல, முத்து நகையை மீட்டு வருகிறேன் என்று கூறி சென்ற தாமரையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. போன இடத்தில் என்ன சூழ்நிலையோ, எதனால் தாமதமோ, அதை தெரிந்து கொள்ளதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறேன். இல்லை செழியா, இந்த சிந்தனையை இத்தோடு விட்டுவிடு. இந்த விஷயத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன். நீ புறப்படு. ஆகட்டும் மன்னா. விஜய் பூபதி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன், என்ன செய்து விட்டேன்? ஓ, நீங்கள் செய்தது சரியென்று உங்களுக்கு தோன்றுவதால் அதை பற்றி சிந்திக்கவே இல்லையா? நண்பனுக்காக உங்கள் மனதை மாற்றிக் கொண்டீர்களா? அல்லது அந்த முத்துநகை உங்களையும் தனது கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து விட்டாளா? செந்தலையாரே, என்ன பேசுகிறீர்கள்? முத்து நகையை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்று துடித்தவன் நான். அதனால் என் நண்பனுடன் ஏற்பட்ட மோதலை கூட தாங்கள் நன்றாக அறிவீர்களே. அவன் சொல்லி அனுப்பியதை தாங்களே என்னிடம் வந்து சொன்னீர்களே, அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? நான் மறக்கவில்லை, நீங்கள் தான் மறந்து விட்டீர்கள். இருங்கோவேல் ஒருவேளை குடை சாய்ந்த தேர் போல் ஆகிவிட்டாலும் தாங்கள் அவரை தூக்கி நிறுத்தி சரியான பாதையில் ஓட வைப்பீர்கள் என்றல்லவா நான் நினைத்தேன். ஆனால் நீங்களோ மன்னர் பக்கம் சேர்ந்து கொண்டீர்களே. அந்த வஞ்சியை அவளுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டீர்களே. அந்த நேரத்தில் நான் என்ன செய்திருக்க முடியும் என்று சொல்லுங்கள். முத்து நகை விஷயத்தில் அவன் எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான் என்று தங்களுக்கு தெரியுமே. அவளுக்காக இந்த லட்சிய போராட்டத்தை துறந்து நாட்டை துறந்து கூட செல்ல தயாராக இருந்தான். இப்போது நாம் இதை தடுத்தால் அவன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று விடுவான். அதற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? பெருந்தேவி இருந்த இடத்தில் இவளா? நமக்கு கடும் பகையாக விளங்கும் சோழ நாட்டை சேர்ந்த ஒருத்தியை நாம் வேளிற்குள்ள அரசியாக்குவதா? சோழ நாடு என்பதை மட்டும் நாம் காரணம் காட்டி பேச முடியாது செந்தலையாரே. அதை பற்றி இருங்கோவேல் பேசியதை கேட்டீர்கள் அல்லவா? என் நண்பனின் பக்கத்தில் மகாராணியாக அமரப் போகிறவள் சோழ நாட்டைச் சேர்ந்தவள். என் மனைவி கரிகாலனின் தங்கை என்று குறிப்பிட்டு பேசினானே, அது ஏன் என்று யோசித்தீர்களா? ஏன்? நான் மணக்க நினைக்கும் முத்துநகை சோழ நாட்டைச் சேர்ந்தவள் என்பதற்காக, நீங்கள் மறுக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அப்படியே பார்த்தாலும் உங்கள் மனைவி சோழ ராஜகுலத்தை சேர்ந்தவள். ஆனால் முத்துநகை ஒரு புலவரின் மகள்தானே. அது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை சொல்லி தடுக்கும் நிலைமையை எல்லாம் கடந்து விட்டான் இருங்கோவேல். அதனால்தான் நானும் வேறு வழியில்லாமல் அவன் சார்பாக பேசினேன். இங்கிருக்கும் வீரர்களை பொறுத்தவரையில் அவன் யாரை மணந்து கொள்ளப் போகிறான் என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. எப்படியோ மகாராணி என்று ஒருத்தி வந்து இருங்கோவேல் மன்னராக பீடத்தில் அமர வேண்டும், அவ்வளவுதான். அப்படியானால் இனி வேறு வழி இல்லை என்று நானும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானா? நீங்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவீர்கள் என்று நம்புவது வீண்தானா? உங்கள் உடம்பில் வேலி ரத்தம் ஓடவில்லையா? நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். வழி வழியாக வந்த வேளிர் குல ரத்தம் தான் என் உடம்பில் ஓடுகிறது. இந்த உடலும் உயிரும் வேளிர் குலத்தை வாழ வைப்பதற்காகத்தான் பாடுபடும். இன்று சோழகுலம் பாண்டிய குலம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய வல்லரசுகளாக மாறினார்கள்? எங்களை போன்ற வேளிர்கள் பலர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்ததால் தான் என் முன்னோர்களில் பலர் சோழ குலத்தின் மேன்மைக்காக உயிர் கொடுத்தார்கள். இருங்கோவேலின் முன்னோர்களில் பலர் பாண்டிய நாட்டின் வெற்றிக்காக தங்களை பலியிட்டார்கள். ஆனால் இந்த பேரரசர்களோ தங்களை வாழ வைப்பதை வேளிர்கள் தான் என்பதை மறந்து அவர்களை தங்கள் அடிமையாக்க முயன்றார்கள். பாண்டியன் பெருந்தேவியின் மாமனான முத்துக்கூற்றத்தை அழித்தான் என்றால் அந்த சோழன் இருங்கோவேலின் மிழலை கூற்றத்தை மண்மேடாக்கினான். இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று இருங்கோவேல் எவ்வளோ ஒருத்தியை, அதுவும் எனது பரம வைரியை மனைவியாக்கிக் கொள்ள முயன்றால் அதை நான் விட்டு விடுவேனா? பிறகு எதற்கு மற்ற வேளிர்களையும் வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் அதை நடத்த வேண்டும் என்று சொன்னீர்கள்? செந்தலையாரே, அதில்தான் இருக்கிறது எனது ராஜதந்திரம்.
தந்தையே. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மகேந்திரா. அரச குடும்பத்தில் சேர்ந்தவர்களில் பலர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்கு பல வரலாறுகள் உண்டு. ஏதோ நீதான் செய்தது போல் அந்த மார்த்தாண்டனும் கருங்குழலியும் மிரட்டிவிட்டு சென்றார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நான் செய்தது தவறுதான். அதற்காக என்னை புறக்கணித்து விடாதீர்கள். எந்த தந்தையும் தன் மகனை புறக்கணிப்பதில்லை மகேந்திரா. தவறு செய்யக்கூடாது. அதையும் மீறி தவறு செய்தால் அதை திருந்த செய்ய வேண்டும். ஒருவரும் அதை கண்டுபிடிக்க கூடாது. ஒரு தடயம் கூட இருக்கக்கூடாது. அதுதான் ராஜதந்திரம். இப்படி சிக்கிக் கொண்டாயே என்றுதான் எனக்கு வருத்தமாக உள்ளது. உன் தாயார் உன்னை நினைத்து கண் கலங்கும் போது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. இனி ஒருபோதும் உங்கள் மனம் கலங்கும்படி நான் எதையும் செய்ய மாட்டேன். எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த பணிப்பெண் விஷயத்தில் அவர்கள் ஏன் இவ்வளவு அனுதாபம் காட்டுகிறார்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. அவளை காரணமாக கொண்டுதான் நம்மை பணிய வைக்க பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த பணிப்பெண்ணை அப்படி பாதுகாக்கிறார்கள். அவளை கொண்டு நம்மை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி படைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது மகேந்திரா. தந்தையே, இதை இப்படியே வளரவிட்டால் அது நமக்குதான் ஆபத்து. உண்மைதான். அந்த பணிப்பெண் அவர்கள் கையில் இருக்கும் வரை அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவளை பயன்படுத்தி நம் திட்டங்கள் அனைத்தையும் வீணாக்குவார்கள். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்ற மன உளைச்சலை நமக்கு ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு நான் உன் தந்தை என்ற உதாசீனம். அவர்களுக்கு தெரியாது நான் உன் தந்தை மட்டுமல்ல, உனது ஆசானும் கூட என்று. ஒரு தந்தை தன் மகனை விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசான் குரு என்ற உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு தன் உயிரை பணயம் வைத்தாவது தன் சீடனை காப்பாற்றுவான். உங்களை போன்ற ஒரு தந்தை எனக்கு கிடைத்தது என் பாக்கியம். இந்த ஒரு சிறு பிரச்சனையை வைத்துக் கொண்டு என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிய அவர்களை பழிவாங்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் தந்தையே. ஆம், அதற்கு ஒரே ஒரு முடிவுதான் உள்ளது மகேந்திரா. அவர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும். எப்படி என்று சொல்கிறேன் கேள். தந்தையே, அப்படியென்றால் குழந்தை? அதுவும் தான். ஆழிக்காற்றில் வாழை மரம் சாயும் போது அதன் அடியில் இருக்கும் கன்றும் சாயத்தானே வேண்டும். அப்படியானால் நான் சொன்னதை செய். இப்போதே புறப்படு. சரி தந்தையே. முத்துநகை, வாருங்கள் பிரபு. நீ செல். அமருங்கள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? முத்துநகை, நீ இப்படி உற்சாகமாக இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நீராடி புத்தாடை புனைந்து தலைக்கு அகில் புகை போடும் அழகை பார்க்கும் பொழுது வானத்து தேவதையே பூமிக்கு வந்தது போல் தோன்றுகிறது. வானத்திலிருந்து தேவதைகள் வருவது கிடையாது. அது சில புலவர்களின் கற்பனை. தேவதைகள் அழகு என்று எழுதி வைத்தவர்கள் பெண்களில் சிலரை அழகாக பார்த்துவிட்டுத்தான் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்பப்பா, எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கென்று ஒரு தெளிவான பார்வை வைத்திருக்கிறாய். அதை பிறர் உணர்ந்து கொள்ளும்படி விளக்கமாக சொல்லும் திறமையும் பெற்றிருக்கிறாய். இதோ இதையும் அணிந்து கொள். என்ன இது? யாருடைய நகைகள் இவை?
பெருந்தேவியின் நகைகள். ஓ, உங்கள் திருமணத்தின் போது சீதனமாக தன் தாய் வீட்டிலிருந்து அவர் கொண்டு வந்ததா? இல்லை, பெருந்தேவி அத்தகைய சூழ்நிலையில் வேளிர்குடிக்கு வரவில்லை. உயிர் தப்பித்தால் போதும் என்ற நிலையில் தான் ஓடி வந்தாள். அந்த நிலையில் அவளை காப்பாற்றி என் மனைவியாக்கி இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்தேன். அந்த வரலாற்றை அவரே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், வைத்தியராக இருந்த உன்னிடம் பெருந்தேவி மிகுந்த அன்பு வைத்திருந்தாள் அல்லவா? உண்மைதான். அவர் தாங்கள் அடிக்கடி சொல்வது போல் அன்பே வடிவானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை முதலாக பார்த்த பொழுது, இந்த சிறு பிள்ளையா எனக்கு வைத்தியம் பார்க்க போகிறான் என்று கேட்டார். சித்த வைத்தியத்தின் சிறப்பை பற்றி அவரே பேசத் தொடங்கிவிட்டார். ஆச்சரியமாக இருக்கிறதே. அதைவிட ஆச்சரியம், அவர் சொன்ன அனைத்துமே சரியான விஷயங்கள் என்பதுதான். நான் சிகிச்சை செய்ய தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே என்னை பற்றி புரிந்து கொண்டார். உடல் நலம் குணமடைந்து வருவதை தெரிந்து கொண்டு என்னை மிகவும் பாராட்டினார். அதைத் தொடர்ந்து என்னிடம் தன் மன உணர்வுகளை மனம் விட்டு பேசத் தொடங்கிவிட்டார். அவரது வரலாற்றை கேட்டு நான் உருகி போனேன். முத்துநகை, நீ பெருந்தேவியை பற்றி இந்த அளவிற்கு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு நாள் அவர் என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை அறிந்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். என்ன அது? அவரது அறையில் நான் மூலிகையை அரைத்துக் கொண்டிருந்த போது என்னையே திரும்ப திரும்ப உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை நான் பெண் என்பதை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வந்துவிட்டது. ஆனால் அவர் என்னிடம் கேட்டதே வேறு. அப்படி என்ன கேட்டாள்? உனக்கு தங்கை இருக்கிறாளா என்று கேட்டார். நானும் இல்லை என்றேன். அடடா என்று வருத்தப்பட்டார். நான் ஏன் என்று கேட்டேன். என்னால் என் கணவருக்கு எந்த சுகமும் இல்லை. உனக்கு ஒரு தங்கை இருந்தால் அவளை என் கணவருக்கு மனம் செய்து தருவாயா என்று கேட்டார். அப்பொழுதுதான் அவர் உங்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பெருந்தேவி, உனக்கு எவ்வளவு உயர்ந்த மனம்! என்னிடம் இதை பற்றி பேசியது கூட பெரிதில்லை. உன்னிடத்திற்கு வரப்போகின்ற முத்துநகையிடமே இதை பற்றி பேசியிருக்கிறாயே. முத்துநகை, அப்போது பெருந்தேவி கொண்ட விருப்பம்தான் இப்போது நிறைவேறப் போகிறது. ஆம் பிரபு, நீங்கள் சொல்வது சரிதான். அவருடைய கனவு நனவாகப் போகிறது. அதனால்தான் நீங்கள் இருங்கோவேள் என்பதை அறிந்து வெறுத்த மனம் கூட இப்பொழுது மாறிவிட்டதோ என்று தோன்றுகிறது. முத்துநகை, இப்பொழுதுதான் என் மனதிலிருந்து ஒரு பாரம் நீங்கியது. என்ன? பெருந்தேவியின் இடத்தில் முத்துநகையை கொண்டு வந்து வைத்தால் அவளது ஆத்மா அதை ஏற்குமா? பெருந்தேவியின் மீது அன்பு வைத்திருந்த நல்ல உள்ளங்கள் என்னை மன்னிக்குமா என்றெல்லாம் என்னை கேள்வி கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது பெருந்தேவியே உன்னை அந்த இடத்தில் அமர வைக்க விரும்பினாள் என்று அறியும் பொழுது மனதில் பெரும் அமைதி ஏற்படுகிறது. அவளது விருப்பம் ஆழமாக இருந்ததால் தான் அது விஜயபூபதியை கூட மாற்றிவிட்டது என்று தெரிகிறது. விஜயபூபதியிடம் என்ன மாற்றம் வந்துவிட்டது? நான் உன்னை மனைவியாக ஏற்று எனது பட்ட மகிழ்ச்சியாக அமர வைக்கப் போகிறேன் என்று சொல்லும் போது விஜயபூபதி கடுமையாக மறுப்பான் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் அதற்கு நேர்மாறாக பேசினான். என்ன பேசினார்? முதலில் சற்று தயங்கினாலும் பிறகு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, இது சாதாரணமாக இங்குள்ளவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நமக்கு துணை நிற்கும் வேளிர்கள் அனைவரும் வந்து இதில் பங்கு கொள்வதாக இருக்க வேண்டும் என்றுதான் அவன் கூறினான். வேளிர்குடி மன்னர்கள் அனைவரின் வாழ்த்தையும் நாம் இருவரும் பெற வேண்டும் என்றார். முத்துநகை, என்னவாயிற்று? நீ இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவாய் என்றல்லவா நினைத்தேன். மாறாக வேறு எதையோ யோசிக்கிறாய். உங்கள் நண்பர் உண்மையிலேயே மனம் மாறியிருந்தால் நிச்சயம் மகிழ்ந்திருப்பேன். ஆனால் அவர் எப்படி மாறுவார்? வேங்கை எப்படி வேட்டையிலிருந்து விலகும்? இல்லை முத்துநகை, இல்லை. இன்னும் நீ விஜயபூபதியை
வேட்டையாட வந்தவனாகவே பார்க்கிறாய். உன்னை கொலை செய்ய வந்த அவன் என் பேச்சை கேட்டு அப்போதே விலகி போனது உனக்கு தெரியாதா? இல்லை பிரபு, நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேட்டையிலிருந்து விலகுவது வேறு, பாய்வதற்காக பதுங்குவது வேறு. என் நண்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. நடந்த நிகழ்ச்சிகளை கொண்டு நீ அவனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். உன்மேல் விஜய் பூபதிக்கு இருக்கும் பகையை விட என்மேல் அவன் கொண்டிருக்கும் அன்பு மிகவும் உயர்ந்தது என்பதை நீ அந்த பட்டமளிப்பு விழாவில் நிச்சயம் தெரிந்து கொள்வாய். சரி, நீ அந்த நகைகளை எல்லாம் அணிந்து கொள். நான் சென்று செந்தலையாரை சந்தித்து விட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆகட்டும். விஜய பூபதி, இருங்கோவேளுக்கு என் மீது இருக்கும் காதலை பயன்படுத்தி நான் உன்னை அவரிடமிருந்து பிரிக்க நினைத்தால், நீ உன் நட்பை பயன்படுத்தி ஏதோ புதிய நாடகத்தை தொடங்குகிறாயா? நீ விரிக்கும் வலையில் நான் அகப்படாதது மட்டுமல்ல, நீயே அந்த வலையில் அகப்படும்படி செய்கிறேன் பார்.